வணக்கம் மக்களே, இது உங்கள் கற்றது விவசாயம். விவசாயம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி தமிழ்நாட்டு வரலாறுலேயே முதல் முறையாக வேளாண் பட்ஜெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. திரு M.R.K பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இன்றைக்கி சட்டப்பேரவையில் வந்து வேளாண் பட்ஜெட்டை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து விவசாயிகளுக்கான நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. சரி, அந்த பட்ஜெட் உரையில் வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து கௌரவிக்கிற விதத்தில் வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அந்த திட்டம் என்னென்னா, TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மாழ்வார் ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ரிசர்ச் சென்டர்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின ரிசர்ச்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். சரி, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இயற்கை விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்தவர் வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். அவரை இந்த அரசு வந்து கௌரவிச்சது வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல்னு சொல்லி ஊர் ஊராக மக்களை சந்தித்து இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய நம்மாழ்வாரின் வழி செல்வோம். ரசாயனங்கள் இல்லா இயற்கை விவசாயம் செய்து இந்த பூமியை செழிக்க வைப்போம். வேளாண் பட்ஜெட்டில் இருக்கிற மீதி சிறப்பு அம்சங்களை வந்து இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த டிராக்டரை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அந்த ரசாயன உரங்களை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், விதையை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், பூச்சிக்கொல்லி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், இவளையும் வாரிட்டு வர்ற லாரி விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், அதில் மேலே போட்டு மூடிட்டு வர்றானே அந்த தார்பாய் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், கல் விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கான், மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அதில் அந்த பைப்பை நட்டு விளக்கு போடுறானே அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், வயரை இழுத்துட்டு வரவன் கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த விவசாயி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்குது. இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நம்ம பிள்ளை இந்த கஷ்டப்பட வேண்டாம், எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கட்டும்னு. இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவன் மண்டையிலையும் தெளிவில்லை. அதனால் எப்படியாவது பொழைச்சிக்கட்டும்னா எப்படியாவது பொழைச்சிக்கட்டும், ஊரில் இருக்கக்கூடாது பிள்ளைகள் முடிவு பண்ணிட்டான். இந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதை வாங்கிட்டு போய் விற்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கான். இவனுடைய நெல்லை வாங்கிட்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், நெல்லை அரிசியாக்கி வைக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த தவிட்டை கால்நடை தீவனியாக மாற்றுறவன் கோடீஸ்வரன், இவன் நிலக்கல்லையை வாங்கிட்டு போகிறவன் கோடீஸ்வரன், அதை பருப்பாக உடைக்கிறவன் கோடீஸ்வரன், பருப்பை எண்ணெய் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதை புண்ணாக்க கால்நடை தீவனியாக வைக்கிறவன் கோடீஸ்வரன், இந்த புண்ணாக்கையும் தவிடையும் சேர்த்து ஒன்றா கட்டுறான் பாருங்க, அந்த சாக்கு தைக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த சாக்கில் அச்சடிக்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மிளகாயை வாங்கிட்டு போவேன் கோடீஸ்வரன், அதை பவுடர் ஆக்கிறவன் கோடீஸ்வரன், அதில் இன்னும் கொஞ்சம் மரத்தொழியும் கலந்து மிளகா பொடின்னு வைக்கிறவன் கோடீஸ்வரன், இவன் மாட்டை கொண்டு போய் விற்கிறவன் கோடீஸ்வரன், அதை வெட்டுறவன் கோடீஸ்வரன், அதில் தோலில் செருப்பு தைக்கிறவன் கோடீஸ்வரன், செருப்பை விற்கிறவன் கோடீஸ்வரன், அதில் எலும்பில் உரம் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த குழம்புலையும் கொம்புலையும் கப்பலுக்கு ஆணி தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அந்த நரம்பில் டென்னிஸ் மட்டை தயாரிக்கிறவெல்லாம் கோடீஸ்வரன். இவனுடைய ஆடு மாடு கோழி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவன் ஓட்டாண்டியாக இருக்கான், கடலில் மொழிகிட்டே இருக்கிறான். அதான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாறிக்கணும். என்னக்கா பறந்தவெல்லாம் செத்து போயிடுவான் தானே, அதான் இயற்கை. சரிதானே? அதுக்கு யாரும் வருத்தங்கிறத படக்கூடாது, பரம்பெல்லாம் சாவணும். வந்தவரெல்லாம் தங்கி விட்டாலும் இந்த மண்ணில் நமக்கே இடமே எதுணும், அடுத்தடுத்தப்பில் வேறு ஆளுகள் வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிரகிக்கணும், இந்த விஷயங்களை கிரகிக்கணும், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அந்த தீதும் நன்றும் பிறரை தர வாரா, நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்லை, நாமளாக தான் அதை உண்டு பண்ணிக்கிறோம். அப்போ இயற்கைங்கிறது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நம்ம எல்லாம் நம்ம தலையில கட்டி நம்மளை கடனாளியாக்கி நம்ம நிலத்தை பிடிக்கிறதுக்காக அவங்க செஞ்சதில் அவன் வெற்றி நிலை போட போகிறான். அதுக்கு முன்னாடி வந்து இல்லை, நாங்கள் இந்த பூமியில் நிலச்சி நிற்போம், எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல பூமியை கொடுப்போம், நல்ல சாப்பாட்டை கொடுப்போம். அது மறுபடியும் இயற்கை விவசாயம் செழிக்கிறதுக்கு நல்ல வழி என்னென்னா, நிறைய அமெரிக்காக்காரவங்கள உள்ளே விட்டுறணும். அவன் இருக்கிற விவசாயத்தெல்லாம் கெடுத்துருவான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது வந்ததையும் அப்புறம் இயற்கைக்கு நோக்கி விவசாயிகள் வந்துடுவாங்க. தீதும் நன்றும் பிறதர வாரா, கனியன் பூங்கொட்டன்னு 1800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால், நல்லது கெட்டதெல்லாம் அடுத்தவன் தந்து வர்றதில்லை, நாமளாக வரவழைச்சிக்கிறதான்னு. இதுதான் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன்.